டியோப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருமணமான உலக அழகி போட்டியில் பங்கு பற்றி சாதித்து காட்டிய இலங்கை பெண்ணுக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு. போலீஸ் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளிநாடு ஒன்றில் இடம்பெற்ற திருமணமான உலக அழகி போட்டியில் பங்கு பற்றிய இலங்கை பெண் ஒருவர் 2ஆம் இடத்தினை பெற்று சாதித்து காட்டியுள்ளார். அந்த வகையில் இந்த பெண்ணுக்கு பலதரப்பட்டவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் அமெரிக்காவின் லாஸ் வெகாஸில் இடம்பெற்ற உலக அழகு போட்டியிலே குறித்த இலங்கையை சேர்ந்த இசாதி அமண்டோ என்ற பெண் பங்கு பற்றியிருந்த வேளை அவர் 2ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த போட்டியானது கடந்த 30ஆம் தேதி இடம்பெற்ற வேளை உலகில் இருக்கின்ற 40 நாடுகளை சேர்ந்த பிரபலமான அழகிகள் இந்த போட்டியில் பங்கு பற்றி இருந்தார்கள். அதிலே குறித்த இலங்கையை சேர்ந்த இந்த பெண் 2ஆம் இடத்தினை பெற்றுள்ளதை அடுத்து அவருக்கான வரவேற்பு நேற்றைய தினம் அவர் இலங்கைக்கு வருகை தந்த வேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கான வரவேற்பும் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய பணிப்பாளர் சண்டிமல் ஜெயசிங்க மற்றும் இலங்கை பயிற்சியாளர் ருக்மல் சேனாநாயக்க, இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு இயக்குனர் சுபாசினி பெரேரா மற்றும் உதவி இயக்குனர் சுரேசானி பிலப்பிட்டிய உள்ளிட்டவர்களே இவருக்கான வரவேற்பினை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து ஏற்பாடு செய்துள்ளனர். குறித்த இந்த பெண் வெளிநாட்டில் இடம்பெற்ற இந்த உலக அழகி போட்டியில் பங்கு பற்றி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து அவர் நேற்றைய தினம் நாட்டிற்கு வருகை தருவதற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக வருகை தந்துள்ளார். எனினும் குறித்த குழுவை சேர்ந்தவர்கள் இவருக்கான வரவேற்பை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவருக்கான வரவேற்பினை சிறப்பாக வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த பெண்ணுக்கு பலதரப்பட்டவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்து முறைப்பாடுகளை தரும் தரப்பினரிடமிருந்து அதிகாரிகள் முறைப்பாடுகளை எடுக்க மறுத்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு மேலாக போலீஸ் கட்டளை சட்டத்தின்படி குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுற்றறிக்கை ஒன்றின் ஊடாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீஸ் அதிகாரிகளிடம் வருகை தந்து முறைப்பாடுகள் செய்வது தொடர்பில் அவர்கள் உடனடியாக அந்த முறைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கு என்றும் அது அவர்களுடைய கடமை என்றும் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு தர வருகின்ற தரப்பினரிடமிருந்து அவர்கள் முறைப்பாடுகளை ஏற்க மறுத்து அவர்களை மீண்டும் திருப்பி அனுப்புகின்ற செயற்பாடுகள் மட்டுமல்லாது அதனை நிராகரித்து அவர்களிடம் அந்த முறைப்பாடுகளை எடுத்துக்கொள்ளாத விடயங்கள் அதிகமாக வாய்மொழி முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட வேளை போலீஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கு இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை கூறி நிராகரிப்பதாகவும் எதிர்காலத்தில் போலீஸ் நிலையத்தில் கிடைக்கப்பெறுகின்ற எந்த ஒரு முறைப்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரிக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tioptamil24.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.